மகிழினி ப்ளீஸ், எல்லாம் நல்லபடியா முடிய போற நேரத்துல உன் பிரச்சனையை ஆரம்பிக்காத. அது நம்ம காதலுக்கு பண்ற துரோகம் மகிழினி. வேண்டாம். இன்னைக்கு இப்பவே நீ பேசின எல்லா வார்த்தையும் நான் மறந்துடுறேன். இதோ இந்த தாலியை என்கிட்ட திருப்பி கொடுத்ததையும் மறந்துடுறேன். ஏதாவது பேசு மகிழினி. வா மகிழினி, நம்ம உள்ள போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். மகிழினி, இதுக்கு தானே நீ இத்தனை நாளா ஆசைப்பட்ட. உன் ஆசை நிறைவேற போற நேரத்துல வேண்டான்னு சொல்லாத மகிழ். நான் உன்னை காக்க வச்சு உன் மனசை கஷ்டப்படுத்தினது எல்லாமே என் தப்பு தான். ஆனா இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன் மகிழினி. உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னை நான் நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்ன நம்பு மகிழினி. இனி எப்பவும் நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். இங்க பாரு, நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். உன் மனசுல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்புறமா நம்ம பொறுமையா பேசிக்கலாம். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கோயில் வரைக்கும் வந்துட்டு தனித்தனியா திரும்பி போனா நல்லா இருக்காது மகிழினி. அது நமக்குள்ள இருக்கிற இமேஜை உடைச்சிரும். நம்ம இங்கிருந்து போகும்போது மாலையும் கழுத்துமா ஒன்னாதான் போகணும். இங்க பாரு, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னோட வந்தா மட்டும் போதும் மகிழினி. நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடுவேன். கையை விட ஆதி, கையை விட ஆதி. மகிழினி ப்ளீஸ் மகிழினி. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல கெஞ்சிட்டு இருக்கியே, இது உனக்கே அசிங்கமா இல்ல? அப்புறம் உனக்கும் அந்த அர்ஜுன் பையனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்?